ஒரு தடவை என்னோடய ட்ராயிங்கை பார்த்து ஒருத்தவங்க சொன்னாங்க, ஸோ பியூட்டிஃபுல், இது மாதிரி நான் நினச்சாலும் பண்ண முடியாது அப்படின்னு. அந்த நேரத்தில் எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா, ஏன் எல்லாராலையும் ட்ரா பண்ண முடியாது? நானும் இன்னும் பிறக்கும்போது இந்த ஸ்கில் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மூட்டை கட்டிட்டு பிறக்கலையே. இதுதான் என் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு 1 வீக் 2 வீக் அந்த மாதிரி வச்சுக்கிட்டே இருக்கேன். எனக்கு பதில் கிடைச்சிச்சான்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடைக்கல. ஆனாலும் நானும் பதில் தேடிட்டு தான் இருக்கேன். ட்ராயிங் பண்ணுறது ஒன்றும் ஈஸியான விஷயம் இல்லை. எல்லா விஷயத்தையுமே மூளையால் யோசித்து நம்ம பண்ணுறோன்னா, ட்ராயிங் அப்படிங்கிறது நமக்கு மனசால் பிடிச்சு பண்ணணும். ட்ராயிங் யாரால் வேணாலும் பண்ணலாம். ஆமாம், யாரால் வேணாலும் பண்ணலாம். ஆனால் அந்த அவுட்புட் அழகாக வரணுன்னா இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம பண்ணோன்னா எது வேணாலும் அழகான அவுட்புட்டை கொடுக்கும். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இந்த சிடி ட்ராயிங் தான். இந்த சிடியில் நான் பண்ணுற பெயிண்டிங் ரொம்ப சிம்பிள் தான். 4 கலரை வச்சு தான் பண்ணுவேன். ஆனால் அந்த 4 கலரை மட்டுமே யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான பெயிண்டிங்கை அழகாக எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுங்கிறது நான் காட்டுறேன். இதில் பேசிக்கலி நான் டாட்ஸ் அண்ட் லைன்ஸை மட்டுமே தான் யூஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் சரியாக பார்த்தீங்கன்னா புரியும். இது எல்லாமே ப்ரஷ்ஷால் தேய்க்கிறது லைன்ஸ் தான், இந்த பக்கம் அந்த பக்கம், அவ்வளவுதான். இதெல்லாம் பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்லைங்க. ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், அவுட் ஆஃப் திஸ் வெளியில் இருக்கிற இதை வேணாலும் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் நம்ம மைண்டை நாமளே கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். வித் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். பிகாஸ் லைக் ட்ராயிங் பண்ணும்போது ஒரு நல்ல அவுட்புட் வரணுன்னா நம்ம மைண்ட் காமாக இருக்கணும். நாமளே காம் பண்ணிக்கிறதற்கே அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் அப்படி நீங்கள் காம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அழகான ஒரு ட்ராயிங்கை உங்களால் மட்டும் இல்லை, யாராலையுமே ப்ரெசென்ட் பண்ண முடியும். கண்டிப்பாக ட்ராயிங் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய டூல்ஸ் அது இதுன்னு பெருசாக எதுவும் தேவையில்லை. தேவைப்படுறதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஒன்று தான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். as I said, உங்களுக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா anyone can draw. உங்களால் எப்படியும் ட்ரா பண்ணலாம், எதையும் ட்ரா பண்ணலாம், யாராலையும் ட்ரா பண்ணலாம். ஸோ மை கருத்து வாட் இஸ் ஐம் சேயிங் இஸ், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் யார் வேணாலும் எதை வேணாலும் வரையலாம், அவ்வளவுதான். அது மாதிரி இப்போது இந்த மாதிரி பிளாக் கலர் எடுத்து இந்த செடிகளுக்கான ஷேடோவை கொடுக்குறேன். அதுக்கப்புறமா இங்கே ஒரு மரம் வரும். இந்த செடி எல்லாமே நீங்கள் சரியாக பார்த்தீங்கன்னா டாட்ஸ் தான், கம்ப்ளீட்லி டாட்ஸ் தான். பெருசாக அது இது எதுவும் இல்லை, ஒன்றும் எதுவும் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் டாட்ஸ். அதுக்கப்புறமா இங்கே ஒரு மரம் வரப்போகுது. அந்த மரத்தை இந்த மாதிரி லைன்ஸ் தான். சாதாரணமாக எல்லாருமே மிஸ்டேக்ஸ் பண்ணுறது தான். முதல்ல கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் நடக்கும், உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது, பரவாயில்ல, மேலும் பண்ணுங்கள். என்னோடய டீச்சர் எனக்கு நிறையா ட்ராயிங் டூல்ஸ்னால் சாக்ஸும் நிறையா பேப்பர்ஸும் கொடுத்து சொன்னால், கிறுக்கி தள்ளு அப்படின்னு தான் ஆரம்பித்தாவே. உனக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி கிறுக்கி தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது இல்லை அந்த மாதிரி வேர்ட்ஸ், கிறுக்கி தள்ளு உனக்கு விருப்பம் மாதிரி அப்படின்னு சொல்லும்போது. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸை தான் அவள் கொடுத்தா. அந்த கான்ஃபிடென்ஸ் மட்டும் வந்துருச்சுன்னு போதும், உங்களால் எதையும் செய்ய முடியும். இது நம்ம ஸ்டார்டிங்கில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக. பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே எல்லாமே தெரியும்னு இல்லை. நானும் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன். மிஸ்டேக்ஸ் பண்ண கடைசியாக ஒரு 4-5 மிஸ்டேக்ஸ்க்கு அப்புறமா 6வதாக ஒரு நல்ல அழகான உங்களுக்கே சாட்டிஸ்ஃபைங் ஆகிற மாதிரி ஒரு இவனாச்சும் சொல்லுவான், இது நல்லா இருக்குது அப்படின்னு. அப்போ வரும் ஒரு கான்ஃபிடென்ஸ். அந்த கான்ஃபிடென்ஸ் தான் உங்களை ஃபுல்லாக இந்த ஜர்னியில் கூட்டிகிட்டு போகும். என்னால் முடியாது அப்படின்னு இப்படி சொல்கிற நிறைய பேரில் எத்தனை பேர் இப்படி ட்ராயிங் அப்படிங்கிறது ஒழுங்காக ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நிலவு அப்படிங்கிறது பெர்ஃபெக்டான விஷயம் இல்லைங்க. அதுலேயே குறைகள் இருக்கும்போது நம்ம கையில் நிறைய குறைகள் இருந்தாலும் பிரச்சனையே இல்லை. நான் இப்போ சொல்ல மாதிரி தான், ட்ராயிங் அப்படிங்கிறது மிஸ்டேக்ஸ்லேருந்து தான் உருவாகிறது. ஸோ மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாளும் பயப்படாதீங்க. மிஸ்டேக்ஸ் பண்ணுங்கள், கற்றுக்குங்க, ஆனால் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அதை விட்டிங்கன்னா அவ்வளோதான். அப்புறமா எல்லார மாதிரியுமா என்னால் எப்படியுமே முடியாது அப்படின்னு சொல்ல வேண்டியது தான். ஸோ என்னோடய பெயிண்டிங்கை நான் முடிச்சிட்டேன். இந்த சிடிக்கு பின்னாடி கொஞ்சம் பூசி
இது மாதிரி தான். இது பைண்டர் கம், ஒட்டினா ஒட்டிக்கும். ஸோ இதை பூசி என்னோட ஸ்டடி பண்ணுற அந்த டேபிள், ட்ராயிங் பண்ணுற டேபிளுக்கு மேலே இப்படி ஒட்டிக்கிட்டேன். ஸோ what do you think about the final output? I feel so happy and satisfied. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்ததாக ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். See you.